நீங்க இடம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வாங்கணும். அப்ப கிழக்கு பார்த்து வாங்கணும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு போய் சூரியன் இந்த மூலையில ஒதுக்குதுங்க, சூரியன் இந்த மூலையில ஒதுக்குது, இப்படி ஒதுக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்து அந்த சூரியனை பார்த்து என் இடம் இருக்குது அப்படின்னு நினைச்சு வாங்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய முழு உயிர் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி பகுதி நடுப்பகுதியில் தான் ஒரு வீட்டுடைய முழுமையான உயிர் அங்கதான் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு வீடியோ பதிவு. இன்னைக்கு நிறைய வாடிக்கையாளர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு ஒரு 4 திசைகளில் வீடு இருக்குது, அதாவது கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, இப்படி ஒவ்வொரு திசையில இருந்தாலுமே இந்த வீடுகளை ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த வீட்டை இப்படித்தான் கட்டணும்னு ஏதாச்சும் வாஸ்து சாஸ்திரத்துல ஏதாச்சும் விதிமுறை இருக்குதா, எப்படி இந்த வீட்டை ஒரு சொல்றாங்கல்ல, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறோம்னா எப்படி எல்கேஜிலிருந்து ஒரு காலேஜ் வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் எப்படி ஒரு ஃபார்மெட் இருக்குதோ அது மாதிரி இப்படித்தான் ஒரு வீடு அமையணும்னா அதுக்கு உண்டான விதிமுறைகள் ஒரு வரைபடத்தோட கொஞ்சம் விளக்கம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்கள் கேட்டிருந்தாங்க. அது ஏன்னா அது கொஞ்சம் டெப்தா போகும், இருந்தாலும் நம்முடைய வாடிக்கையாளர்கள் கேட்டதுக்கு இணங்க நம்ம அந்த வீடியோ பதிவை போடுறோம். இப்போ இன்னைக்கு முதல்ல பார்க்கறது அப்படின்னா, ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க முதல்ல இடத்தை எப்படி வாங்கணும், அதுல நீங்க வீட்டை எப்படி கட்டணும், அதுல செப்டிக் டேங்க் எங்க அமைக்கணும், வாட்டர் டேங்க் எங்க அமைக்கணும், போர் எங்க போடணும், தண்ணி தொட்டி எங்க கட்டணும், சமையல் உரை எங்க கட்டணும், பாத்ரூம் எங்க அமைக்கணும், இப்படி அனைத்து தொகுப்புகளையும் இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதலாக நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஒருத்தருக்கு டெலிவரி பண்றோம் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நம்ம அடுத்தது இடத்துக்கு போறோம், இதை வரைபடத்தின் மூலமா காட்டுறேன். அப்ப நீங்க ஒரு இடம் உங்களுக்கு கிழக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நீங்க இடம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வாங்கணும். அதுதான். அப்ப கிழக்கு பார்த்து வாங்கணும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு போய் சூரியன் இந்த மூலையில ஒதுக்குதுங்க, சூரியன் இந்த மூலையில ஒதுக்குது, இப்படி ஒதுக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்து அந்த சூரியனை பார்த்து என் இடம் இருக்குது அப்படின்னு நினைச்சு வாங்கவே கூடாது. அப்ப திசைகாட்டும் கருவியோடைய உதவியோட தான் நீங்க ஒரு கிழக்கு பார்த்த பிளாட்டை வாங்க முடியுமே தவிர திசைகாட்டியோடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்க வீடு பண்ணவே முடியாது, பிளாட்டை வாங்கவே முடியாது. அப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு படத்தை போடுறேன் பாருங்க. இதுல வந்து நீங்க திசைகளை வந்து நான் மாத்தி கூட போடுவேன், உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னா மேல பாத்துக்குங்க, வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, மேற்கு திசை, இப்படித்தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிளாட் ஒரு 40க்கு 30 பிளாட் அப்படின்னு நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. அதாவது தென்வடல்ல ஒரு 40 அடி, கிழமேர்ல ஒரு 30 அடின்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிளாட் வாங்குறீங்க. இதுல கிழக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படிங்கிறப்பவே நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல திசைகாட்டும் கருவி வச்சாதான் இது கிழக்கு பார்த்த வீடா கிழக்கு பார்த்த திசையை நோக்கி இருக்குதாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில போய், தென்மேற்கு மூலைங்கிறது இந்த மூலை, இந்த மூலையில திசைகாட்டும் கருவி இப்படி வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த முள்ளானது வந்து வடக்கு தெற்கு தான் கரெக்டா காட்டும். அதுதான் 90 டிகிரி அப்படிங்கிறது, தெற்கு வடக்கு கரெக்டா காட்டணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்க அப்படி இடத்துக்கு போகும் பொழுது இப்படி நேரா இப்படி மேல அம்புக்குறி இப்படி போட்டு இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்குன்ட்டு சரியா காமிச்சா, அந்த டைரக்ஷன் கரெக்டா காமிச்சா அது கிழக்கு பார்த்த பிளாட்டு. இந்த இடத்த வீடு கட்டுறதுக்கு பர்ஃபெக்டா கிழக்கு பார்த்து நம்ம வீடு கட்டலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டு நீங்க அந்த இடத்துல போய் திசை காட்டும் கருவி வைக்கிறப்ப ஒரு பிளாட் இருக்குது, இப்படி பிளாட்னா கிழக்கு பார்த்த பிளாட்னா பிளாட்டுக்கு முன்னாடி இப்படி ரோடு இருக்கணும், இதுதான் ரோடு.
அப்ப திசை காட்டும் கருவி கொண்டு நீங்க அந்த இடத்த வைக்கிறீங்க. இப்படி வைக்கிறப்ப முள்ளு காட்டுது. எப்படி காட்டுது அப்படின்னா, இது வடக்க காட்டுது, இது தெற்க காட்டுது, இது கிழக்க காட்டுது, இது இப்படி மேற்க காட்டுது. அப்ப இடத்த பார்த்தீங்கன்னா இடம் வந்து இப்படி இந்த பக்கம் நேரா இருக்கும். இப்படி ஒரு இடம் இருந்ததுனாலுமே இந்த இடம் எதை பார்க்கும் அப்படின்னா, வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு மூலையை பார்க்கும். அப்ப இப்படி வடகிழக்கு மூலையை பார்க்குது அப்படின்னா நீங்க தாராளமாக அந்த இடத்துல கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம். சரியா 90 டிகிரிக்காக இருந்தாலும் கிழக்கு பார்த்து வீடு கட்டிடலாம். இல்ல நான் சொல்ற மாதிரி திசைகள் இப்படி அந்த இடத்துல வச்சு பார்க்கும் பொழுது இப்படி கிராஸா இருந்துட்டாலும் நீங்க வீடு வந்து கிழக்கு பார்த்து கட்டிடலாம். ஆனா அந்த வீடு வந்து வடமேற்கு மூலையுடைய பார்வை நிறைஞ்சிருக்கும். அது நல்ல யோகத்தையும் தனவரவாயும் பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்கும். இது ஒரு டைப். இது ஏன் நான் டெப்தா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த இடம் வாங்குற விஷயத்துல நிறைய ஏமாந்துடுறாங்க. இந்த வீடு கட்டுறதுல பணத்தை நிறைய பேர் இழந்து பரிதவிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வரவே கூடாது. நீங்களும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்னைக்கு உங்களுக்கு இதுல போடுறேன். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, அந்த திசையை போய் நீங்க அங்க பார்க்கும் பொழுது திசையாட்டு கருவி வச்சீங்கன்னா இப்படி காட்டும். வடக்கு வடக்கு தெற்கு, இப்படி கிழக்கு மேற்கு, இப்படி டைரக்ஷனையும் காட்டும் இந்த இடத்துல. அப்ப இப்படி காட்டுறப்ப என்ன ஆகும்னா, வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க கிழக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்படி வீடு கட்டுறப்ப என்ன ஆகும், இது அக்னி மூலையை பார்க்கும். அப்ப இப்படிப்பட்ட இடத்த நீங்க கிழக்கு பார்த்த பிளாட்னு வாங்கிடக்கூடாது. வாங்கியிருந்தீங்கன்னா அங்க கிழக்கு பார்த்து நீங்க வீடு கட்டினீங்கன்னா முதல்ல கடன் ஏற்படும், குடும்பத்துல தகராறு ஏற்படும், அடுத்தது பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல முன்னேற்றம் இல்லாம நீங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல தோல்வி முகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், கடன் ரீதியான பாதிப்பெல்லாம் வந்துடும். அப்ப முதல்ல நீங்க ஒரு கிழக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா அந்த இடம் திசை காட்டும் கருவியோட உதவியோடு அது 90 டிகிரிக்காக இருக்குதா அல்லது ஈசானியமாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு நேரடியாக பார்த்தாலும் ஓகே, ஈசானிய மூலை பார்வைப்படும் பொழுது நீங்க வீட்டை கட்டினாலும் அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப இந்த இடத்துலயே இது நம்ம சரியான டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கறது நீங்க நினைச்சுக்கங்க, உள்வாங்கிங்க. இப்ப இதுக்கு சரியான கிழக்கு பார்த்த பிளாட், இதுல நீங்க ஒரு வீடு கட்டணும். எல்லாத்துடைய கனவு இல்லை என்ன, நிறைய பெருசா ஆடம்பரமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதுலயும் ஒரு மனநிறைவான வீடு, வாஸ்துப்படி வீடு அப்படின்னா எப்படி எப்படி இருக்கணுங்கிற ஒரு ஃபார்மட் இருக்கு. அப்ப முதல்ல இப்படிப்பட்ட இடத்துல நீங்க போர் எப்படி போடணும், வீடு எப்படி போடணும் அப்படிங்கிற கூடிய அழகான பதிவு தான். இப்ப இந்த இடத்த நீங்க முதல்ல திசைகளை நீங்க பகிர்ந்துக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் குபேர மூலையுமாங்க, நிருதி மூலையுமாங்க. வடக்கு மேற்கு சந்திக்கக்கூடிய இந்த இடத்த தான் வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடத்த தான் வந்து ஈசானியம்னு சொல்லுவாங்க, ஈசானிய மூலைன்னு. வடகிழக்கு மூலையுமாங்க. தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் தானே இந்த மூலை தான் அக்னி மூலையுமாங்க. அப்ப முதல்ல நம்ம வாஸ்துப்படி அமைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்களுடைய துணையோட தான் நம்ம பண்ணணும். பஞ்சபூதங்கள் என்ன, நிலம், நெருப்பு, காற்று, நீர், ஆகாயம், இதுதான் பஞ்சபூதம். அப்ப இந்த இடத்துல முதல்ல இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னாவே எப்பயுமே இந்த வீடு சுத்தி இருக்கக்கூடிய 40க்கு 30 அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டா தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, இந்த காம்பவுண்டுக்குள்ள வீடு கட்டி பழகுங்க. எப்பயுமே டவுன்ல வந்து ஒரு இடத்த ஒட்டி 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 போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு இடையில ஒரு 1.5 அடினாச்சு கேப் விட்டு ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். நீங்க ஒரு தனிக்காட்டு ராஜாவா வாழ்வீங்க, அதுக்கு கேரண்டி நான் நிச்சயமா சொல்லுவேன். அப்ப இந்த இடத்துல ஒரு 40க்கு 30 இருக்குதுன்னா ஒரு 1.5 அடி கேப் விட்டு இப்படித்தான் முதல்ல நீங்க ஒரு வீட்டை எடுத்துக்கணும். அது வீட்டை எடுத்துக்கணும்னா அதுக்குன்னு சில நல்ல அளவுகள் இருக்குது. அதுக்குதான் நல்ல வாஸ்து நிபுணர்கள், ஜோதிட ஆலோசகர்கிட்ட நீங்க போய் கலந்து ஒரு நல்ல அளவுக்கு நீங்க மேப் ரெடி பண்ணணும். அப்ப இப்படி ஒரு வீடு இருக்குது அப்படின்னாவே முதல்ல ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல நிலத்தத்துவம் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க வீட்டை கட்டணும். முதல்ல புரிஞ்சுக்கங்க, நிலத்தத்துவம் எங்க இருக்குன்னா தென்மேற்கு மூலைக்கக்கூடிய நிருதி மூலையில தான் நிலத்தத்துவம் இருக்குது. அப்ப அந்த நிலத்தத்துவம் உள்ள
நிறுதி மூலையில தான் நீங்க ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறதையே அமைக்கணும். மற்ற இடத்துல நீங்க அமைக்க கூடாது. நீங்க இதுதான் லாஜிக்கே. இதுதான். இந்த வீடியோ முழுசும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல இந்த வீடியோ வந்து நீங்களே பிளான் போற அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த தென்மேற்கு மூலையில தான் முதல்ல ஒரு படுக்கை அறை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இப்படி அமைக்கணும். பெட்ரூம் அப்படிம்பாங்கல்ல, இது பெட், இது அமைக்கணும். இது இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு டாய்லெட் பாத்ரூம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படின்னா எப்பயுமே 2வது பெட்ரூம் அப்படிங்கிறது நம்ம வாயு மூலை பார்த்துருப்பீங்க. இந்த வாயு மூலையில தான் 2வது பெட்ரூம் அமைக்கணும். பொதுவாக எனக்கு ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் அட்டாச்சோட இருந்தா போதும்னு சில பேர் கேட்பாங்க. அப்ப எப்பயுமே ஒரு டாய்லெட் பாத்ரூம்னா வாயு மூலையில இருக்கணும் முதல் தகுதி. 2வது தகுதி அக்னி மூலையில இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க கேப் விட்டுருக்கிற இதுதான் டோர். இது வந்து ஓப்பன் பிளேஸ். இதுக்கும் அதே மாதிரி இந்த இடத்த டோரு, அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு இப்படி டோரு. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். அதாவது தென்மேற்கு மூலையில ஒரு படுக்கை அறை, வாயு மூலையில ஒரு படுக்கை அறை, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாய்லெட் பாத்ரூம் அட்டாச். அடுத்தது ஹால் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம காலை எந்த இடத்துல எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பேரு தான் ஹால். ஹால் அப்படிங்கிறது வரவேற்பறை என்பது உள்ள ஒருத்தர் இன்வைட் பண்ணி அழைக்கிறது எல்லாமே அந்த ஈசானியத்துல தான் ஒரு வீட்டில இருந்து ஒருத்தர் அழைக்கணும். அங்கதான் நல்ல விதமான ஒரு சக்திகள் எல்லாமே ஊடுருவி வரும். அப்ப இந்த ஈசானிய மூலை அப்படிங்கிறது தான் ஒரு ஹால் நம்ம அமைக்கணும். அடுத்தது அக்னி மூலைங்கிறது தான் இங்கதான் நம்ம சமையல் கிச்சன் அமைக்கிறோம். அப்ப இது கிழக்கு பார்த்த வீடுன்னு நம்ம போட்டுட்டோம். அப்ப இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு டோர் எங்க வைக்கணும்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானிய மூலையில தான் நம்ம டோர் வைக்கணுங்கிறது பொதுவான ஒரு கான்செப்ட். டோர் இப்படிதான் வைக்கணும். அப்ப உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஈசானியத்துல ஒரு ஹாலு, அக்னியில ஒரு கிச்சனு, அதே மாதிரி பெட்ரூமுக்கு ஒரு டோரு, இங்க ஒரு டோரு, இது எல்லாமே வந்துருச்சு. இது வாஸ்துப்படி இந்த பிளானிங் வந்து நம்ம அமைச்சிட்டோம். இதுல எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் தொப்புள் பகுதியில் இருக்குதோ அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய முழு உயிர் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி பகுதி நடுப்பகுதியில் தான் ஒரு வீட்டுடைய முழுமையான உயிர் அங்கதான் இருக்குது. அந்த பிரம்மஸ்தானத்துடைய உயிரை வந்து நீங்க ஏதோ ஒரு விதத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு நல்ல அளவுகளை வச்சோ நல்ல சூப்பராகவே நீங்க நல்ல ஒரு வாஸ்து முறை வச்சு அழகா கட்டிருந்தீங்கனாலுமே நிச்சயம் நீங்க இறந்து போனதற்கு சமானம். அந்த வீட்டில் எந்த ஒரு வளர்ச்சியும் அடையவே முடியாது. அப்ப இது என்ன பிரம்மஸ்தானம்னா எப்படி என்னன்னா வீட்டோடைய ஈசானிய மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் உள்ள இந்த டைகிராம் அப்படிங்கிறது தான் இப்படி நேரம் டைகிராம வரைஞ்சிக்கிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்னி மூலைக்கும் வாயு மூலைக்கும் இப்படி ஒரு டைகிராம் இப்படி வரையும் பொழுது இந்த மைய புள்ளி அப்படிங்கிறது தான் வந்து பிரம்மஸ்தானம்னு பேரு. அப்ப இந்த இடம் வெட்டுப்பட்டு போச்சுன்னா அந்த 2 இடம் பிளாக் ஆகிற இடத்துல வெட்டு போட்டு போச்சுனாவே நீ வாழ்க்கையில ஒரு வாழா வெட்டிக்கு சமானம். ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, நல்ல குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. வீடு கட்டினதிலிருந்து வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம், பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல், குடும்பத்துடைய வளர்ச்சி இல்லாமல், குழந்தைகளுடைய வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கி செல்லக்கூடிய அமைப்பு. ஒரு வயிற்றுல எப்படி ஒரு கத்தி எடுத்து குத்திட்டா அவன் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமப்படுறானோ, உயிர் போகுமோ அந்த அளவுக்கு இந்த பிரம்மஸ்தானத்துடைய மகிமைகள் பாதிக்கப்படும். இன்னும் பர்டிகுலர் சொன்னா பிரம்மஸ்தானம் என்பது சூரியனுடைய பகுதி. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போச்சுனாவே முதல்ல சூரியனுடைய காரகமான ஹார்ட் ப்ராப்ளம் நிச்சயமாக இது மாதிரி வீட்டில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த கிழக்கு பார்த்து வீடு கட்டவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் ஒரு அசுப கிரகங்களாக இருந்து யோகத்தை கொடுக்க முடியாம ஒரு மோசமான ஒரு பாதகாதிபதியாகவோ இல்ல பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருந்த சூரியன் இருந்துட்டா நிச்சயம் ஹார்ட் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடும், கண் ரீதியான பாதிப்புகள் வரக்கூடும், தலை மூளை சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். இது அனுபவத்துல நான் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னா இந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்படக்கூடாது. அப்ப பிரம்மஸ்தானத்தை வெட்டுப்படக்கூடாது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு
இந்த வீடு ஒரு 22 அடி அகலம் தான் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு. அப்ப ரெண்டு பக்கமும் இது ஒரு 10 அடி இது ஒரு 10 அடி வச்சா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த 22க்கு ஒரு 30 32 வச்சு ஒரு மேப் போட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு மேப் நான் பார்த்துருக்கிறேன். சரியா மையத்தை சரி பண்ணி ஒரு உதாரணத்துக்கு இப்ப 22.25 வைக்கிறாங்க ஒரு வீட்டோடைய அகலம். இப்ப இந்த வீட்டையே நான் சொல்றது பாத்துக்க ஒரு பேஜுக்கு இப்படி ஒரு ஹால் இருக்குது. இது 10 அடி இது 10 அடி 20 அடி ஆச்சா. இந்த 3 செவரு ஒவ்வொரு செவரு 3/4 அடிங்கிறப்ப 3/4 2.25 22.25 அடி வந்துடும். அப்ப 22.25 அளவு நல்ல அளவு தான். ரெண்டு பக்கம் ரூம் 10 அடிங்கிறது நல்ல அளவு தான். ஆனா இப்படி எல்லாம் வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த இடத்த வந்து லாக் ஆகி வெட்டுப்பட்டு போயிடும். அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி இந்த சின்ன 22 அடி வீட்டுல நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. அவங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு இந்த செவுத்தோட அகலம் 9 இன்ச்சு அப்படின்னா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இங்க வைக்கிற அளவை விட ஒரு 10 இன்ச்சு இந்த பக்கம் அதிகமா இருக்கணும். இல்ல இங்க இருக்கிறத விட இங்க ஒரு உதாரணத்துக்கு 9.25 இருக்குது அப்படின்னா இங்க அதை விட 10 இன்ச்சு சேர்த்து இருக்கணும். இல்லைன்னா இந்த சென்டர்ல 4 இன்ச்சு செவுறு போடுற மாதிரி அரக்கல் செவுத்தை போடணும். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாம நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க பிளான் போடக்கூடியவங்களை வச்சுதான் பாத்துக்கணும். இது சாத்தியமான 100% சாத்தியம், முடியாதுங்கிறதுல இல்லை. ஆனா அது கை தேர்ந்த திறமை வாய்ந்த சில விஷயங்களால நம்ம செயல்படுத்த முடியும். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் தாண்டி என்ன முக்கியம் அப்படின்னா இந்த படத்தை நான் கொஞ்சம் அழிச்சிட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய உள்ள கசகசன்னு உங்களுக்கு பண்ணிக்கிறதுனால தெரியாது. அப்ப அடுத்தது வந்து வீட்டுடைய தலைவாசல் ரொம்ப முக்கியம், செப்டிக் டேங்க் முக்கியம், போர் முக்கியம். இது எல்லாமே ரொம்ப நம்ம கவனத்தோடய நம்ம செயல்படுத்தணும். இது பெட்ரூம், இது செகண்ட் பெட்ரூம், இது ஹாலு, இது கிச்சன். அப்ப இப்படிப்பட்ட இடத்துல முதல்ல தலைவாசல் எங்க வரணும் அப்படின்னா எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா அவங்களுடைய உச்ச பகுதி வைக்கணும்னு ஒரு டாபிக். இன்னொருத்தர் கிரகங்கள்ல சந்திரன் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குது, குரு பகவான் நல்லா இருக்குது, அந்த இடத்துல வைங்கன்னு ஒரு விதமான தாட். ஆனா இந்த ஜோதிட துறையிலையும் வாஸ்து துறையிலையும் பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல விஷயத்தை நம்ம கண்டறிஞ்சதுல என்ன நம்ம தனியா கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன சக்சஸ் அடைஞ்சிருக்கிறோம்னா இந்த இடத்துடைய பத்திர உரிமையாளர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள், அதாவது சந்திரன் புதன் குரு அப்படிங்கக்கூடிய இந்த 3 கிரகத்துல எந்த கிரகங்கள் அவர்களுக்கு யோகத்தை வாரி வழங்குதோ அந்த இடத்துலதான் நீங்க தலைவாசல் வைக்கணுமே தவிர வேற மாதிரி மாத்தி வைக்கவே கூடாது. ஒரு சந்திரனோட பகுதியில் வைக்கணும்னா முதல்ல வந்து ஈசானிய மூலையிலிருந்து அக்னி மூலை வரை இருக்கக்கூடிய பகுதியில வந்து 9 பாகமாக பிரிச்சு 2வது வரக்கூடிய சந்திரன் பகுதியில சந்திரன் நல்லா இருந்தா வைக்கலாம். அதே மாதிரி புதன் நல்லா இருந்தா 4வது பகுதியில் வைக்கலாம், குரு நல்லா இருந்தா 5வது பகுதியில் வைக்கலாம். அப்ப ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த நீளம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 32 அடி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். இப்ப தெற்கு வழக்குல ஒரு 32 அடின்னு வச்சுட்டோம்னா அது 9ஆ பிரிச்சோம்னா 8 4 32 9 ஒரு 36 அடின்னு வச்சுக்கலாம். 9 4 36. அப்ப ஒரு 4 அடி 2வது 4 அடியான இந்த பகுதியில தான் நீங்க சந்திரனோட பகுதியில இப்படி டோர் வைக்கணும். நீங்க புதன் நல்லா இருக்குதுன்னு உங்களுடைய ஜாதகத்துல புதன் பாதகாதிபதியாகவோ இல்ல அவயோகியாகவோ இல்ல ஏகப்பட்ட துயரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்துட்டா நீங்க அப்படி வச்சுட்டீங்கன்னாவே அந்த வீட்டுல குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்காது. அடுத்தது வந்து சைனஸ் ப்ராப்ளம் வரும், நரம்பு தளர்ச்சி வரும், உடம்புல ரத்த ஓட்டங்கள் வராம பாதிப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய புதன் காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். ஒருவேளை குரு வச்சிடுறீங்க, குரு பகுதி கெட்டு போச்சு அப்படின்னா உடம்புல கட்டிகள் அதிகமாக வரும். அதே மாதிரி பண வருவாயை தடை பண்ணும், குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்காது, குழந்தைகளுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த வீடு சிதைந்து போகும். இதெல்லாம் நீங்க சாத்தியமான நடைமுறையில நம்ம நிறைய ஜாதகத்தையும் வாஸ்தையும் அப்ளை பண்ணி பார்த்து நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். இப்படித்தான் நடக்குது, இதை மீறி எல்லாம் நடக்கிறதே இல்லை. அப்புறம் இப்படி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இப்படி ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு பூஜை அறை அப்படின்னா எங்க வைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டாபிக் சொல்றாங்க. நம்ம சொல்றது வந்து எப்பயுமே தென்மேற்கு மூலைக்கும் வடகிழக்குக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்.
வடகிழக்குல எந்த அளவுக்கு நீங்க சுத்தபத்தமாக தெய்வத்திற்கு அந்த விளக்கேற்றி அதிகமாக தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்றாங்க அவங்கள ஈசானியத்தில் வச்சுக்கோங்க. இல்ல தென்மேற்கு மூலையிலேயே இந்த பணம் வைக்கக்கூடிய அறைகளை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தென்மேற்கு மூலையில வச்சுக்கோங்க, சிறப்பா இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அக்னி மூலையிலையும் வாயு மூலையில மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்கன்னு சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இதுல தென்மேற்கு மூலையில தான் இப்ப இந்த இடம் எடுத்துக்கங்க. இப்ப இந்த இடம் அல்லது இந்த இடம், இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நீங்க தாராளமா சாமி ரூம கண்டிப்பா வைக்கலாம். சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்க இந்த அக்னி மூலையிலையோ இந்த வாயு மூலையிலையோ வைக்க வேணாம். என்ன பொறுத்தளவுக்கு அது சிறப்பு அல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்குதுன்னா இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு கிழக்கு பார்த்த வீடு தான், இந்த வீட்டுக்கு ஒரு படி போடணும். அப்ப படி எங்க போடலாம்? படிக்கு உண்டான விஷயங்களாக 2 திசை தான். கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையிலையும் போடலாம், வாயு மூலையிலையும் போடலாம். அப்ப இந்த கிழக்கு பார்த்ததுக்கு இந்த இடம் ஒண்ணு, இந்த இடம் ஒண்ணு. அப்ப இந்த இடத்துல இப்ப வடக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு படிக்கட்டு பாருங்க, 2 டைப்ல போடுறோம் பாருங்க. இந்த இடத்த படிக்கட்டு கரெக்டா அப்படின்னா வடமேற்கு மூலை இது மிக உன்னதமான சிறப்பு. உங்களுக்கு இடத்துல ஒரு அமைப்பு அப்படி இடம் இருந்ததுன்னா அது மாதிரி போடுங்க. இல்லைங்க நான் முன்னாடியே போட்டு நான் வீட்டை நான் எலிவேஷன் பண்ணி வீட்டை அப்படி ஃபுல்லா நான் போக்கஸ் பண்றேன், வீடியோ எலிவேஷன் ஃபுல்லா எனக்கு பக்காவா தெரியணும் அப்படின்னா தென்கிழக்குல இந்த இடத்துல இப்படி போட்டு போர்ட்டிகளுக்கு போற மாதிரி இருந்தா இப்படி நேரா இப்படி வச்சு இது நேரா இந்த பால்கனி ஏறி இப்படி போற மாதிரி இந்த 2 இடமே படிக்கட்டு அமைக்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை ஒரு ரூலை நீங்க மெயினா நினைச்சுக்கீங்க. அடுத்தது என்னன்னா இந்த இடத்துல ஒரு போர் போடணும், தண்ணி தொட்டி கட்டணும் அப்படின்னா எப்பயுமே இந்த ஈசானிய மூலை கட்டடத்தோட ஈசானிய மூலைக்கும் இந்த காம்பவுண்டர் இடத்தோட ஈசானிய மூலைக்கு ஒரு நேர் டைகிராம் வரைஞ்சி இந்த டைகிராம்ல மட்டும் எக்காரணத்தை கொண்டோ கிணறோ போரோ தண்ணி தொட்டியோ வராம பாத்துக்குங்க. இப்படி வந்தாலும் உங்களுடைய செல்வ நிலை பாதிக்கும் மெயினா. அப்ப இந்த இடத்த வரலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தலவாசல் நேரும் வரக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். இந்த தலவாசல் நேரு கிணறு போரு தண்ணி தொட்டி எதுவுமே வரக்கூடாது. அப்ப இதுல தண்ணி தொட்டி எப்படி வரணும், போர் எப்படி வரணும்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்க வடக்கு பக்கம் போடலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 30 அடின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப 30 அடியை 4 பார்ட்டா பிரியுங்க. அப்ப 4 பார்ட்டா பிரிச்சா 4 7 28 4 6 2 7.5 அடி வரும் ஒரு பார்ட்டுக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு 7.5 அடி எடுத்துக்குங்க, ரெண்டாவது ஒரு 7.5 எடுத்துக்குங்க, மூணாவது ஒரு 7.5 அடி எடுத்துக்குங்க, நாலாவது ஒரு 7.5 அடி எடுத்துக்குங்க. இந்த கிராஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த வரக்கூடிய 7.5 அடியில அதாவது ஈசானிய பகுதியில் உள்ள வரக்கூடிய 7.5 அடியிலையும் ரெண்டாவதா வரக்கூடிய 7.5 அடி இந்த பகுதியிலையும் தான் நீங்க தண்ணி தொட்டி போட்டுக்கணும், போர் போட்டுக்கணும். இது 2 இந்த இடத்துல தான் போடணுமே தவிர வேற எந்த இடத்துல போட்டாலும் அது தவறான விஷயம். இந்த 2 இடத்தை தவிர்த்து இந்த அக்னி மூலையோ வேற வாயு மூலையோ எங்க போட்டாலும் தப்பு. சரிங்க நான் அங்க போட விரும்புறீங்க, நான் கிழக்கையே போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே ஃபார்மட் தான். அக்னி மூலைக்கும் ஈசானிய மூலைக்கும் மொத்த நீளம் எவ்வளவு இருக்குது, நம்ம இங்க எவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படின்னா 40 அடி வச்சிருக்கிறோம். அப்ப இதை 4 பார்ட்டா பிரிச்சு எவ்வளவு, ஒரு ஈசா 10 அடி, ரெண்டாவது ஒரு 10 அடி, மூணாவது ஒரு 10 அடி, நாலாவது ஒரு 10 அடி. அப்ப வரக்கூடிய கிழக்கு ஈசானியம் வரக்கூடிய இந்த பகுதி இந்த 1 2 இந்த பகுதிக்குள்ளதான் நீங்க கிணறு அமைச்சாலும் அமைச்சுக்கணும், போர் அமைச்சாலும் அமைச்சுக்கணும், தண்ணி தொட்டி அமைச்சாலும் அமைச்சுக்கணும். இதை தவிர்த்து நீங்க இந்த 3வது பகுதியிலும் 4வது பகுதியிலும் நீங்க அமைக்கவே கூடாது. அப்படி அமைச்சீங்கன்னாவே அது வாஸ்து குற்றம் அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப இதுல போர் செப்டிக் டேங்க் போடலாம்னு கேட்கறாங்க. இந்த செப்டிக் டேங்க் போடுறது நிறைய வீட்டுல நிறைய தவறு. அவங்க ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டுறாங்க. அப்ப நீங்க உண்மையாலுமே செப்டிக் டேங்க் போடணும் அப்படின்னா இந்த வாயு மூலை பகுதியில் நிறைய பேர் போடுவாங்க. நான் எப்படி சொல்றேன் பாத்தீங்களா, இந்த 30 அடியை ஒரு 7.5 அடி எடுத்து பாத்தீங்களா, இந்த இடத்துலயே போடுவாங்க. இந்த இடத்துல போடாதீங்க, இது கண்டிப்பா தவறான விஷயம் தான். இது 3வது ப்ரிபரேஷன் தான் சொல்லுவேன் நான். அப்ப இந்த 4ஆ பிரிச்சு 2வது வரக்கூடிய 7.5 அடி இருக்குது பாத்தீங்களா, இந்த வாயு மூலையிலிருந்து 2வது வரக்கூடிய 7.5 அடி தான் நீங்க செப்டிக் டேங்க் போடணுமே தவிர வேற இடம் சிறப்பானது அல்ல. இல்லை அப்படின்னா உங்களுடைய இடம் 30 அடி இருக்குது அப்படின்னா இதை மைய பண்ணி 15 அடி எஞ்சி இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி போட்டாலும் அது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கிழக்கு பார்த்து நீங்க போடணும் அப்படின்னா
முதல் வரக்கூடிய 40 அடியில 10 அடி இந்த அக்னி மூல பகுதியை இதை கட் பண்ணிட்டு ரெண்டாவது வரக்கூடிய 10 அடியில நீங்க செப்டிக் டேங்க் போட்டீங்கன்னா மிக ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுதான் நீங்க இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வாஸ்து சாஸ்திரம் என்ற அடிப்படையில் தான் நான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இது மட்டும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது. இது இந்த வாஸ்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கட்டடக்கலையில ஒரு 100% இருக்குது அப்படின்னா நான் இதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னா அதிகபட்சம் 40% தான். இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு அடினாச்சும் எடுத்து வைக்கணும். ஒரு அடி எடுத்து வச்சா தான் அவன் வாழ்க்கையில முன்னேறான்னு அர்த்தம். ஒரு படிக்கட்டுல ஒரு படிப்படியா அடி எடுத்து வைக்கிறோம்ல, அப்போ ஒரு படிக்கட்டுல மலை மேல ஏறுறோம், ஒரு படிக்கட்டு அடி எடுத்து வைக்கிறோம், அடுத்த படிக்கட்டு அடி எடுத்து வைக்கிறோம், அடி எடுத்து வைக்கிறோம், அடி எடுத்து வைக்கிறோம், அப்படின்னா அடி எடுத்து வைக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அடி எடுத்து எங்க வைக்கிறீங்க? நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு எப்படி உங்களுடைய கால்களை ஒரு அடி எடுத்து மேல வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு அடியை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கணும். ஒரு அடி எடுத்துன்னு என்ன, வீட்டுக்கு அடிசாஸ்திரம் பார்க்கணும், மனை அடிசாஸ்திரத்தை. அதுதான் அடிசாஸ்திரத்தை தூக்கி இதுக்குள்ள வச்சீங்கன்னா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். அது என்னங்க அடிசாஸ்திரம் அப்படின்னா, அதுதான் கட்டடத்துடைய நீளம் சரியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த பிளானை போட்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிளமேர்ல இந்த தெற்கு வடக்குல ஒரு 32 அடி வச்சுக்கிறோம், கிளமேர்ல ஒரு 22 அடி வச்சுக்கிறோம். இதுதான் இந்த மாதிரி சொல்றதுதான் அடிசாஸ்திரங்கிறது. அப்ப அந்த நீள அகலங்கள் 2 திசையிலையும் உள்ளளவு முக்கியமா வெளியளவு முக்கியமான ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க, கல்யாணம் ஆகலான்னு இருக்கிற பையன்கிட்ட உனக்கு அம்மா முக்கியமா சம்சாரம் முக்கியமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இல்ல ஒரு ஆண் மகன் கிட்ட ஒரு குழந்தை பிறந்த ஒரு கணவன் மனைவி கிட்ட உனக்கு இந்த பொட்டப்புள்ள முக்கியமா பையன் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? எனக்கு 2 குழந்தையும் தான் முக்கியம் சொல்லுவோம். அப்ப இங்க உள்ளளவு முக்கியமா வெளியளவு முக்கியமானா ரெண்டுமே 2 கண்ணு தான். உள்ளளவும் தேவை, வெளியளவும் தேவை. அப்ப வாஸ்துப்படி வெளியளவுகளையும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு ரூம்களுடைய உள்ளளவுகளும் கடையா மனைவி சாஸ்திரத்துல அடிகளுடைய அளவுகள் எல்லாமே தெரியும். அந்த அளவுகள் வர மாதிரி நீங்க கரெக்டா செட் பண்ணணும். தலைவாசல்கள் வாஸ்து பகுதியில உச்ச பகுதியை நோக்கி நோக்கி நம்ம வச்சிடறோம். அப்ப இப்படி எல்லாம் வச்சுட்டா முடிஞ்சு போச்சா? நான் நீளத்தை வச்சுட்டேங்க, அகலத்தை வச்சுட்டேங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சா? ஆனா அதையும் உன்னை தாண்டி இந்த கட்டட நீள அகலங்களை எல்லாமே ஒரு விதத்துல ஒரு கால்குலேஷன் போட்டு அதுதான் மனை அடி சாஸ்திர குழிப்பொருத்தமாக ஒரு வீட்டுக்கு உருவாக்கணும். அப்ப குழிப்பொருத்தமா வீட்டுக்கு உருவாக்கணும். அது என்ன சார் புதுசா குழிப்பொருத்தம் அப்படின்னா, எப்படி ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆணுடைய நட்சத்திரத்திற்கும் பெண்ணுடைய நட்சத்திரத்தை இணைச்சு 10 பொருத்தம் ஜாதக பொருத்தம் எப்படி பொருத்தம் பார்க்கிறோம், அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கும் இந்த போடக்கூடிய அளவிற்கும் நம்ம அந்த வீட்டில் எப்படி வளர்ச்சியா இருப்போம், அந்த வீட்டில் 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் பண்ண முடியுமா, அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு யோகம் கிடைக்குமா, இந்த வீட்டின் மூலம் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டணும்னா அடுத்தடுத்து நல்ல நிகழ்வாகவே நடந்துட்டு இருக்கும். நிறைய இடம் வாங்குவாங்க, வீட்டுல கல்யாண நிகழ்ச்சி நடக்கும், சுப நிகழ்வா நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருப்பாங்க, நல்ல வசதியா இருப்பாங்க, தொழில பங்கும், குடும்பத்துல பிரச்சனை வரும், அடிக்கடி சங்கடம் விபத்து வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போகும், முன்ன இந்த லைஃபோட பின்னோக்கி போவாங்க. இது எல்லாமே இந்த மனை பொருத்தம் பார்க்காத ஒரே காரணத்தினால் வரக்கூடிய விஷயம்தான். அப்ப இந்த மனை பொருத்தத்துலதான் எப்படி வந்து ஜோதிடத்துல வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை சேர்த்துறப்ப அந்த 10 பொருத்தம் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த வாஸ்துலையும் ஒரு 40% எடுத்தது போக ஒரு 60% மனை சாஸ்திரம் இருக்குது. அப்ப அந்த மனை சாஸ்திரத்துல கர்ப்ப பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்கு, ஆதாயம் ஒன்று இருக்குது, விரயம் இருக்குது, யோனி இருக்குது, ராசி இருக்குது, அடுத்தது லக்னம் இருக்குது, அதுக்கடுத்து திதி இருக்குது, அதுக்கடுத்தது வாரம் இருக்குது, அதுக்கடுத்து யோகம் இருக்குது, அதுக்கடுத்தது பஞ்சகம் இருக்குது, அதுக்கடுத்தது சூத்திரம் இருக்குது, அதுக்கடுத்தது நேத்திரம் இருக்குது, அதுக்கடுத்து ஜீவன் இருக்குது, அதுக்கடுத்து அம்சம் இருக்குது, அதுக்கடுத்து வம்சம் இருக்குது. இப்படி 15 பொருத்தம் இருக்குது. அப்ப இந்த 15 பொருத்தத்துல அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா ஒரு 6-7 பொருத்தத்தை நம்ம ரொம்ப கம்பல்சரி ஒரு வீட்டுக்கு. அது இதெல்லாம் சாத்தியமானா சத்தியமா சாத்தியங்க, 100% என்னால் இதை பண்ண முடியும், கேரண்டி நான் நிச்சயமா கொடுப்பேன். இதுக்கு எப்பேற்பட்ட இடம் வந்தாலும் நம்ம இதை பண்ண முடியும். உங்க கண்ணு முன்னாடியே நான் நிரூபிக்க முடியும். உட்கார்ந்தேன்னா உங்க இடத்துல உங்க முன்னாடியே உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் டைம் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னால பண்ணி கொடுக்க முடியும், நிச்சயமா முடியும், முடியாதுங்கிறதுக்கே இல்லை. அதற்கு நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் பார்க்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்து உங்க இடத்துல வந்து நின்று உங்க இடத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் போட்டு பார்க்கணும்.
அந்த பிரசன்னத்தை போட்டாதான் உங்க இடம் வந்து நல்ல இடமா, இல்ல முனியோட்டம் உள்ள இடமா, ஒரு தெய்வ நடமாட்டம் உள்ள இடமா, இல்ல ஏதாச்சும் சர்ப்பம் சார்ந்த விஷயங்களை கொன்ற சாபம் பெற்ற இடமா, இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இடத்துடைய உரிமையாளருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய ஜாதகத்திற்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வீடு கட்டுவதற்கு யோகமா யோகம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிரகத்துடைய தலைவாசல இங்க தூக்கி அப்ளை பண்ணி உங்களுடைய ஜாதகத்திற்கு உள்ள நட்சத்திரத்திற்கு வீடு கட்டக்கூடிய நட்சத்திரம் வைநாசியம் வராம பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்னா நிச்சயம் பண்ண முடியும். அப்ப இப்படி எல்லாம் ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னா மெயினா அந்த வீட்டுல நீங்க கட்டக்கூடிய பாம்பு மனையா வந்துருச்சு அப்படின்னா நீங்க வாழ்க்கை பூரா நெலிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஒரு நாய் மனையா மட்டும் நீங்க தயவு செய்து உங்க வீட்டை அமைச்சிட்டீங்கன்னா அந்த வீடு கட்டினதுல இருந்து சொல்றாங்கல்ல, நாய் படாத கஷ்டப்படுறான் வாழ்க்கையில் அவனால முன்னேறவே முடியலைங்கிறாங்கல்ல. அப்ப நாய் படாத கஷ்டப்படுவான், ரொம்ப உழைப்பாங்க, ஆனா மேல ஏறவே முடியாது. அதே ஒரு கழுத மனையா வந்துருச்சு, வாழ்க்கை பூரா பொதி தலைமையில கழுதை எப்படி சபரிமலையில எல்லாம் போறோம், எங்கேயாச்சும் பெரிய பெரிய மலையில கழுதையில கட்டி அப்படி விட்டு நம்ம நடந்து போறதே பெருசா இருக்கும், கழுதையில ஒரு 200 கிலோ கட்டி இழுத்துட்டு மேல இழுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பொதி சுமக்கிற வாழ்க்கை அமைஞ்சிடும். அப்ப கழுத மனை, யானை மனை, இப்ப பாம்பு மனை, இது மாதிரி காக்கா மனை, நாய் மனை, இந்த மனையெல்லாம் வந்துட்டா சொல்லி எழுதியே கொடுத்துடலாம், நீ இப்படித்தான் கஷ்டம் பூரா காலம் பூரா அப்படியே பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப நீங்க அப்படிப்பட்ட வீடு இருக்குது அப்படின்னா அது பசுமனையா இருந்தா தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். யானை மனையா இருந்தா செல்வ செழிப்பு நீட்டா சேர்ந்துட்டே இருக்கும். சிம்ம மனையா இருந்தா ஒரு நிர்வாக திறமை ஆளுமை அந்த வீட்டுல அற்புதமா இருக்கும். கருட மனையா இருந்தா பெருமாளுடைய அனுகிரகம் பெரிய அளவுக்கு சூப்பரா இருக்கும். அப்ப அந்த மனப்பொருத்தத்தை நீங்க ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஆதாயம் விரயம் சொல்றாங்கல்ல, வரவு செலவு நல்லா இருந்தா ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வரவு செலவு ஒருத்தர் நல்லா பண்ணாலும் அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்ப கொடுத்தவங்க கரெக்டான நேரத்தில் திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணினாச்சும் இந்த வார்த்தையை நம்ம முடியலைங்க அடுத்து தர்றேன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் முன்னாடி சொல்லிடணும். அப்ப வீட்டுக்கு வரவு செலவு முக்கியம் நல்லா இருக்கணும், வரவு நல்லா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும். ஒரு 10 வாரம் 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சு பொழுதோட கொண்டு 1200 ரூபாய்க்கு டாஸ்மார்க்ல 4 பேர் சேர்ந்து தண்ணி போட்டு பணத்தை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கடன் ஆகிட்டே இருக்கும். 7 நாள்ல 7 14 1400 ரூபாய் கடன்காரனா தான் இருப்பான். அப்ப வீட்டுக்கு வரவு விட செலவு கம்மியா இருக்கணும். அப்படிப்பட்ட வீடு யோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கண்ணு ரொம்ப முக்கியங்க. கவுண்டமணி சொன்ன மாதிரிதான், எவ்வளவுதான் நைட்ல வெளிச்சம் டம்மு டம்முன்னு போட்டு சவுண்ட் அடிச்சாலுமே கண்ணு தெரிஞ்சாதான் அதையெல்லாம் பார்த்து ரசிக்க முடியும். அப்ப பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்ணு வேணும். அப்ப கண்ணு இல்லாத வாழ்க்கை கூடனோட வாழ்க்கை தான். ஒரு வீட்டுல முறையில கருகும்னு இருக்கும், வெளிச்சமே இருக்காது. அப்ப எந்த வீடா இருந்தாலும் ஜன்னல்கள் எல்லாமே ரெட்டப்படையில, நிறைய ஜன்னல்கள் எப்பயுமே ரெட்டப்படையில வைங்க. முடிஞ்ச எவ்வளவு பெருசு பெருசா வைக்க முடியுமோ வைங்க. எந்த அளவுக்கு வீட்டுல காற்றோட்டம் வெளிச்சங்கள் அதிகமாக வருதோ அந்த வீடு எல்லாமே சுபிச்சமான வீடா மாறும். நிலவுகள் எல்லாமே ஒற்றைப்படையில அமைங்க. அப்படி அமைச்சாதான் அது யோகம். ஒற்றைப்படையில பாத்ரூம் கதவு அந்த பக்கம் ஒரு ஓட்ட மாதிரி விட்டு ஒரு சனி ரூமுக்கு சும்மா போவாங்க, இந்த மாதிரி அந்த கேப்பெல்லாம் கூட பார்க்கக்கூடாது. மரத்தினால் வைக்கக்கூடிய நிலவுகளை தான் நீங்க சேர்த்தணுமே தவிர ஒரு கதவு தாள் போடுறோமோ அதைத்தான் சேர்த்தணும். அதுக்கடுத்து வீடு கட்டுனா யோகம் நல்லா இருக்கணும், தவறான யோகங்கள் வந்துடக்கூடாது. சித்த யோகம் வந்தா நல்லா இருக்கும், அமிர்த யோகம் வந்தா நல்லா இருக்கும், வேற மாதிரி யோகங்கள் வரக்கூடாது. வீட்டுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு குறைஞ்சது ஒரு 25 வயசுக்கு மேல இருந்தா தான் அந்த வீட்டுக்கு ஒரு யோகம். அதே மாதிரி வீட்டுக்கு சூத்திரம் இருக்குது, தவறான சூத்திரம் வந்துடக்கூடாது, நல்ல அருமையான சூத்திரம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, வசியம் இருக்குதா, பொண்ணு பையனுக்கு மாப்பிள்ளை பையனுக்கு வசியம் இருக்குதா. அதே மாதிரி இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டோட உரிமையாளருக்கு வசியம் இருக்குதா. வசியம்ங்கிறது இன கவர்ச்சி, அந்த வசிய பொருத்தம் நல்லா இருக்கணும். இப்படி 15 பொருத்தங்கள் இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு 7 பொருத்தம் தான். அதாவது மன என்ன மண்ண, அதான் கருப்ப பொருத்தங்கிறது, ஆதாய விரயங்கிறது, யோகங்கிறது, நேத்திரங்கிறது, அதுக்கு அடுத்தது வசிங்கிறது, அதுக்கு அடுத்தது சூத்திரம், அதே மாதிரி நேத்திரம், அதே மாதிரி நட்சத்திரம். இந்த பொருத்தங்கள் மட்டும் பார்த்து மனையடி சாஸ்திரத்துல ஒரு நல்ல குடிப்பொருத்தத்தை தேர்வு பண்ணி ஒரு வீட்டை இந்த வாஸ்துல ஒரு 40% இது மாதிரி அமைச்சு அதுக்கு மேல இந்த வாஸ்துவையும் மீறி இந்த மனையடி சாஸ்திரத்துடைய குடிப்பொருத்தத்தை யார் ஒருவர் ஒரு வீட்டில் எடுத்து ஃபிட் பண்ணி ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல ஜோதிடர்களை ஆராய்ந்து ஒரு நல்ல முறையை கையாண்டு ஒரு நல்ல நாள்ல வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி நீங்க போனீங்கன்னா இந்த வீடு
கிழக்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி, இல்லை எந்த திசை வீடா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு, குழந்தைகளுடைய வளர்ச்சி, தொழிலில் மேன்மை, வேலையில ஒரு வெற்றி, வேலையில நின்மம், அதாவது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்து வெற்றி, அனைத்து செல்வங்களும் தனவரவுகளும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல உருவாகி அவங்க நல்ல செல்வ செழிப்போட வாழ்வாங்க. இதெல்லாம் சாத்தியமானா 100% சாத்தியம். இதை நம்மால் செய்ய முடியும். அது அனுபவத்தின் ரீதியாக சொல்றோம். ஏன்னா அனுபவத்தின் ரீதியான நம்ம 33, 34, 35 வருஷம் டச் பண்ணிட்டோம். அப்ப இப்படி எல்லாம் பண்ணி 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 பார்த்து பார்த்து நரம்புலையும் ரத்தத்திலையும் மூளையிலையும் நல்லா உள்வாங்கிட்டோம். அப்ப இப்படி நடந்தா இப்படி நடக்குது, இப்படி நடந்தா நடக்குது. அப்ப ஜாதகமும் வாஸ்து இணைஞ்சு வேலை செய்தான்னா ஜாதகமும் வாஸ்து 2 கண்ணு தான், ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இணைஞ்சே போயிட்டு இருக்கும். ஒரு ஜாதகம் கெட்டு போனா கூட நல்ல வீடு வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு நல்ல வீடு கொஞ்சம் மோசமா பின்தங்கி கொஞ்சம் சூழ்நிலை இருந்தா கூட ஜாதகம் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணும். இப்படி 2 ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சு செல்லும். அப்ப நீங்க ஒரு சரியான ஒரு வீட்டை நான் சொல்ற ஒரு ஃபார்மேட்ல கரெக்டா அமைச்சு இடம் வாங்குறதுல இருந்து பிளான் போடுறதுல இருந்து அது பொருத்தம் பார்க்கறதுல இருந்து ஒரு ஜோடிச்சு அழகான ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா உங்க வீடு மிக லட்சுமிகரமான குபேரன் சம்பந்தப்பட்ட வீடாக, ஒரு அதிர்ஷ்டம் உள்ள வீடாக நிரம்பி இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மற்றவர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். நான் உங்களை ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.